ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது நம்ம லோட்டஸ் என்னென்ன பூ பூத்துருக்கு அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இங்கே காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு பாம்பு இருக்குது. பட் இது வந்து லோட்டஸ்குள்ளே அந்த டப்பில் தான் இருந்தது. அந்த டப்பு வந்து சில்லுன்னு இருக்கிறதுக்கு என்னவோ அதுக்குள்ளே இருந்தது. அது எங்கே இருந்ததுன்னு காட்டுறேன். பட் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கல. இதுக்கு முன்னாடியே நான் பார்த்தேன், இந்த இடத்துல இருந்தது. என்னை கண்டதும் ஓடிடுச்சு. நான் போன உடனே முன்னாடி ஒரு நாள் ஓடிடுச்சு பாருங்கள். அங்கேயே படுத்துட்ருக்கு, மார்க் பண்ணி காட்டியிருக்கேன்ல அங்கே. ஸோ இந்த டப்பில் தான் இது வந்து படுத்துட்ருக்கு. பட் நான் இன்றைக்கி போகும்போது முன்னொரு நாளே பாம்பு இந்த இடத்துல இருந்துச்சு. சரி நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போவோம் அப்படின்ட்டு போனேன். பாருங்கள், இந்த இடத்துல பாம்போட ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுட்டேன். அப்போவும் பாம்போட தலை தெரிஞ்சது. சரி பேக்கில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அது என்னை பார்த்துட்டு ஓடிடுச்சு. ஓடி போயிட்டு அங்கே படுத்துட்ருக்கு. எதையோ சாப்பிட்ருக்கும் போல். அங்கே படுத்துட்ருக்கு. இது மேலே போயிட்டு இதில் ஏறி போயிட்டு மேலே படுத்துருக்கு. ஸோ லோட்டஸ் வந்து வளர்க்குறவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏதாவது இருக்கான்ட்டு பார்த்துட்டு அப்புறம் கிட்ட போங்க. நான் நேற்றே இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து அது பெரிய வீடியோவாக தெரிஞ்சது. டெலீட் பண்ணிட்டேன். பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்ல ஹைட்டில் வளர்ந்த ஒரு பிளான்ட்டு தான். இதுக்கெல்லாம் டெய்லியும் பார்த்து தண்ணி விடணும். நான் அந்த பாம்பை பார்த்துட்டு தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு. பாருங்கள், அங்கே வரைக்கும் தண்ணி போயிடுச்சு. தண்ணியும் விட்டுக்கிட்டே தான் வீடியோ எடுத்தேன். சரி பாம்பு இருந்ததுனால தான் சரி அது காட்டினேன். ஏன்னா நேற்று கொஞ்சம் அதிகமாக பெரிய வீடியோவாகவும் இருந்தது. அதை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. அதை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ பார்க்குறது ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவில் பாருங்கள், பூ சூப்பராக இருக்கும். பட் நான் மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே போய் எடுத்தேன்னு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோலேயே. அது அப்படி ஸ்டெம் வந்து வாடி போயிட்டு சாஞ்சிரும். பட்டு மார்னிங்லாம் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ ஸ்டெம்ஸ் இருக்குன்ட்டு. இது எல்லாமே நமக்கு வந்து பூ பூத்தது தான். பரவாயில்ல, இப்போயாவது நமக்கு டார்மன்சிக்கு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த லீஃப் எல்லாம் பாருங்கள் எல்லோவாக மாறி இருக்குது. இப்படி போச்சுன்னா நமக்கு டார்மன்சிக்கு போகுதுன்னு அர்த்தம். பாருங்கள், இதெல்லாம் வந்து எல்லோவாக மாறிடுச்சு. அடுத்து ஹல்க் அப்படின்ற வெரைட்டியில் மொட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய பூ பூத்துடுச்சு. அதில் சீட் பாட் கூட இருக்குது. நான் முன்னே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா டிலன் அப்படின்ற வெரைட்டி. நல்ல பியோர் ஒயிட்டு தான். ஆனால் என்னன்னு தெரியல, பூ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வரமாட்டேங்குது. அது வந்து அந்த வாடி போன மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி 4-5 பூ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி தான் கருகி போச்சு. பார்த்திங்களா, இப்படி தான் கருகி போயிட்டுருக்கு. பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக மலர்ந்து கொட்டல. பாருங்கள், டிலனோட மொட்டு நிறைய. இதில் பார்த்திங்கன்னா பூ பக்கமே ஒரு மொட்டு இருந்தது, இங்கே ஒரு மொட்டு. அகிலா மாதிரி தான் இருக்குது டிலனோட அந்த மொட்டு ஷேப் பார்க்குறதுக்கு. மேபி நான் இன்னும் பூ ப்ராப்பராக வந்து பூக்கல அது டிலன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஸ்னோபால் அப்படின்ற வெரைட்டி. மொட்டு பாருங்கள் எவ்வளோ குண்டா கல் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து இது அருணிமா. அருணிமாவும் நமக்கு நல்லா பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டியாக இருக்குது. பாருங்கள், அங்கே ஒரு மொட்டு, அப்புறம் இங்கே ஒரு மொட்டு. ஸோ அருணிமா பார்த்திங்கன்னா டார்மன்சிக்கு போகிற வரைக்கும் பூத்துட்டு தான் இருக்குது. ஐஸ்வர்யா, அருணிமா எல்லாமே நல்லா பூ பூத்துட்ருக்கிற வெரைட்டிஸ் தான். பாருங்கள், இது அருணிமாவோட மொட்டு. அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் லீஃப் வந்துருச்சு. இதுவும் மொட்டு வரும். இதுக்கு அடுத்து மொட்டு வரும். ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி. இதெல்லாம் S1ஓட டப்பு. பாருங்கள், இது 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 எல்லாமே வந்து இப்போது டார்மன்சிக்கு போயிட்டுருக்கு. நல்ல வேளை பூ பூக்கல. ஏன்னா எனக்கு வந்து பூ பூத்துட்டே இருக்குது S1. அதனால் எப்படா நிற்கும்னு வெயிட் பண்ணேன். ஏன்னா டியூபர் நிறைய பேர் கேட்குறாங்க எடுத்து கொடுக்கலான்னு. இது லக்ஷ்மியோட டப்பு. சுத்தமாக தண்ணி இல்லை பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஹைட்டில் போயிட்டு லீஃப் இருந்ததுன்னா சீக்கிரம் தண்ணி குடிக்குது. அந்த காற்றுக்கு ஆடுறதுனால என்னன்னு தெரியல, சீக்கிரம் தண்ணி வந்து வற்றுது. பாருங்கள், இதெல்லாம் வந்து அகிலாவோட மொட்டு. அகிலாவும் நிறைய பேர் கேட்குறீங்க. பாருங்கள், இங்கே ஒரு மொட்டு இருக்குது. நிறைய பூ பூத்துட்டே தான் இருக்கே தவிர அது நிற்கல. எனக்கும் டியூபர் கிடைச்சா நிறைய பேர் கேட்குறாங்க, கொடுக்கலான்னு தான். பாருங்கள், அந்த எல்லோவாக மாறினாலும் பூ இருந்துகிட்டே இருக்குது. இதுவும் அகிலா தான். பூ வந்து அதுவாக விரிஞ்சு வர்றது. அகிலா வந்து அதுவாக விரிஞ்சு வரும். பாருங்கள், மொட்டு இருந்துகிட்டே இருக்கும். அகிலா வந்து நீங்கள் கொஞ்சம் பெரிய அந்த ட்ரம்முன்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய ட்ரம்மு, அப்புறம் இந்த சின்டெக்ஸ் டேங்க்கு அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வீட்டில் வளர்க்குறீங்கன்னா அதில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக பூ இருந்துகிட்டே இருக்கும். ரீபாட் பண்ணணுன்ற அவசியம் கூட இருக்காது. அவ்வளோ நல்ல வெரைட்டி அகிலா. நிறைய டியூபர் கிடைக்காது அகிலாவில், அதுதான் மைனஸ். அப்புறம் இதெல்லாம் லக்ஷ்மி.
பாருங்கள், இந்த டப்பில் இருந்து டியூபர் எடுத்திருக்கேன். லக்ஷ்மியில் ஒரு டப்புக்கு 2 டியூபர் தான் கிடைக்குது. ஒரு சின்ன டியூபர் கிடைக்குது. அவ்வளோதான் லக்ஷ்மியில். லக்ஷ்மியிலும் அதிகம் டியூபர் கிடைக்காது. நான் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே சேல் போஸ்ட் போடுறேன். வேணுன்றவங்க பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அடுத்து இதுவும் அகிலா தான். சுத்தமாக தண்ணி இல்லை பாருங்கள். இதிலெல்லாம் பூ இது பாருங்கள் எவ்வளோ ஸ்டெம்ஸ் இருக்குன்ட்டு. இது எல்லாமே ஒரு ஸ்டாண்டிங் லீஃபு, ஒரு பூ. பாருங்கள், பூ மலர்ந்துட்டு கலர் மாறி கொட்டுது. இது அடுத்த நாள் பூக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நல்ல வெரைட்டி அகிலா. ரொம்ப சூப்பராக இருக்கும். மொட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பர்பிள் கொலராட்டா. பர்பிள் கொலராட்டா நமக்கு பிளான்ட்ஸ் கிடைக்கும். டியூபர் பிளான்ட்டாகவும் கிடைக்கும், ஃப்ளவரிங் பிளான்ட்டும் கிடைக்கும். 100 ருபீஸ் வரும். அடுத்து இது பார்த்திங்கன்னா S1. S1 பாருங்கள், இது ஒரு மாதிரி நல்ல எல்லோவாக மாறி இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்ல எல்லோ பியோனி மாதிரி இருக்குது S1ம். அதாவது S1 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டே க்ரீனாகவும், செகண்ட் டே எல்லோவாகவும், தேர்ட் டே வந்து ஒயிட்டாக மாறும். கலர் சேஞ்சிங் லோட்டஸ்ன்னு கூட சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்குறது அமெரிக்க மேலியா. அமெரிக்க மேலியாவும் நமக்கு நிறைய மொட்டு வந்திருக்கு. பாருங்கள், இதெல்லாம் வந்து இன்னும் பூ விடாத தொட்டி. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பாருங்கள், இதில் பூ வந்திருக்கு, பூத்துருக்கு, அதுவாக பூத்துருக்கு. இந்த கலர் வந்து 3வது நாள் ஆனால் தான் இந்த மாதிரி ஒயிட்டாக மாறும். கலர் கொஞ்சம் மாறும். இந்த டிப்பில் வந்து நல்ல பிங்க்காகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பூ கொடுக்கக்கூடிய வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது AW7 ரெட் அப்படின்ற வெரைட்டி. ரொம்ப சூப்பராக அந்த ஃப்ளோட்டிங் லீஃப்லேருந்தே நமக்கு வந்து பூ கொடுக்கும். பாருங்கள், இது வந்து எவ்வளோ கலர் சூப்பராக இருக்குன்ட்டு. பட் இது வந்து லார்ஜ் கல்டிவேட்டட் பிளான்ட் இல்லை, மீடியம் சைஸ் தான். பட்டு ரொம்ப பவுல் வெரைட்டியும் இல்லாமல் ரொம்ப நல்லா பூத்துட்ருக்கு. AW7 ரெட் கூட கேட்டுட்ருக்கீங்க. பட்டு டியூபர் வந்து இது கிடைக்கிறது கஷ்டமோ என்னன்னு தெரியல. இதெல்லாம் நான் ரன்னராக எடுத்து வச்சேன். ரன்னர் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துடும் பாருங்கள். அந்த ரன்னர் எடுத்து நான் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி வச்சுப்பேன். பாருங்கள், இதெல்லாம் எத்தனை மொட்டு இருக்குன்னுட்டு பூத்து விழுந்துருக்கு. பாருங்கள், இங்கே 2 மொட்டு இருக்குது. அடுத்து இங்கே 2 மொட்டு. AW7 பொறுத்த வரைக்கும் நமக்கு பூ பூத்துட்டே இருக்குது. இன்னொரு டப், இதோட மதர் டப்பிலேருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த டப்பில் இன்னும் பூ பூத்துட்ருக்கு. அந்த பாம்பு இருந்த இடம்னு காட்டினேன் இல்லைங்களா, அந்த பூவை பார்க்குறதுக்கு தான் நான் பக்கம் போயிட்டு பாம்பு பார்த்தேன். அப்புறம் பாருங்கள், இது வந்து AW7 ரெட்டு. இதுவும் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பூத்துட்டு நல்லா கலர் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வெரைட்டி. அதாவது ஃப்ளோட்டிங் லீஃப்லேருந்தே வருது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. பாருங்கள், இது மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். இந்த 2 டப்புமே வந்து AW7 ரெட்டு தான். ஏன்னா பக்கம் பக்கமே வச்சுருப்பேன். நல்லா பூக்கக்கூடிய வெரைட்டி. AW7 அந்த மாதிரி பூ விட்டுட்டு இருக்கும்போது யாரும் வந்து டியூபர்ஸ் கேட்காதீங்க. டியூபர்ஸ் வந்து கண்டிப்பாக பூ நிற்கிறப்ப தான் எடுத்து கொடுப்பேன். அதில் S1ம் லக்ஷ்மியும் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒயிட் பியோனி பாருங்கள், இது நல்லா விரிஞ்சு வந்துட்டுச்சு. சரி, நான் இன்னும் கொஞ்சம் விரித்து விடலான்னு விரித்து விட்டேன். பட் சாஞ்சிருக்குன்ட்டு சொல்லிவிட்டு நானும் சாய்ச்சி வச்சேன். அப்புறம் பாருங்கள், இது பார்த்திங்கன்னா மொட்டுலேயே கருகிருக்கு. பாருங்கள், இங்கேயும் ஒரு மொட்டு இருக்குது. இதையும் நம்ம பூக்க வச்சிடலாம். ஏன்னா ஒயிட் பியோனி நமக்கு ரொம்ப சூப்பராக பூக்கக்கூடிய வெரைட்டி. டியூபர் அதிகமாக கிடைக்காது. பட் ரன்னர் கிடைச்சா கூட இனி வின்டர் சீசனில் வாங்கி வைக்கலாம். ஏன்னா ரன்னர் வந்து நல்லா வளரும் தான். இதுவும் ரன்னர்லேருந்து எடுத்து வச்சது தான். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு. ரொம்ப அழகாக இருக்குது. இது பாருங்கள், ஸ்டெம் வந்து கலண்டு வந்துருச்சு. அடியிலேருந்து அந்த தண்டுலேருந்தே கலண்டு வந்திருக்கு. நான் அது தெரியாமல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாய்ச்சி வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி ஒயிட் பியோனி. பாருங்கள், இதுவும் ஒயிட் பியோனி தான். ரன்னர் எடுத்து வச்சது தான். ரன்னர் வச்சாவே நமக்கு போதும். ஆனால் நான் மோஸ்ட்லி ரன்னர் கொடுக்க மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய டப்பில் வச்சுக்கணும், நிறைய பூ இருக்கணும் வீட்டில் அப்படின்றதுக்காக நான் வச்சுப்பேன். ஏன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு ரன்னர் வளர்க்க தெரியாது. அது நான் கூட அப்படி தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு. என்ன ட்ராவல் பண்ணி அது வர்றதுக்குள்ளே அந்த தம்முலாம் பார்த்திங்கன்னா ரன்னரே 2500 கொடுத்து வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். இது குடமுல்ல. அதெல்லாம் எனக்கு வச்சு வளர்க்க தெரியல. நான் வந்து அழுகி போயிடுச்சு. அது சம்மரில் வாங்கிட்டேன். கொஞ்சம் இந்த ரெய்னி சீசனில் வாங்கினோம்னா நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், இங்கே ஒரு லக்ஷ்மி வந்து லாஸ்ட் வீக் நான் சேல் போஸ்ட் போட்டு, இது வந்து கம்மி ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வாங்கலை. நான் வந்து கம்மி ரேட் பூக்காது அப்படின்னு நினச்சிட்டு வாங்காமல் விட்டுட்டாங்க. பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த டியூபர். நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. அடுத்து இது பார்த்திங்கன்னா
எம்பேபே. எம்பேபேல அதுவா பூத்த பூவும், இப்ப நான் பூக்க வைக்கிறேன் பாருங்க. இந்த பூவும் பாருங்க. அ நமக்கு வந்து அப்படியே லோட்டஸ் கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறுது. அந்த கோலத்துக்கு போட்ட அவுட்லைன் மாதிரி இருக்கும். இதோட பெட்டல்ஸ்ல அந்த பிங்க் லேயர், அந்த பிங்க் லைன்ஸு. பாருங்க இது வந்து ஒரு 4 நாள் ஆன பூ மாதிரி இருக்கு. கிரீன் பிஸ்தா கலர்ல மாறியிருக்கு. இந்த பிஸ்தா கிரீன்ல மாறியிருக்கு. பாருங்க 2ம் ஒரே செடியில விட்ட பூ தான். 2த்துக்குமே வித்தியாசம் பாருங்க. நமக்கு வந்து லோட்டஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கலர் மாறும். பாருங்க இதில தான். இதில அத்தன மொட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியும் பூ விட்டது. அதெல்லாம் பறிச்சுட்டோம். அடுத்து கர்ணா. கர்ணாவும் பார்த்தீங்கன்னா, நல்லா பூ வந்திருக்கு. பட் நான் இது கர்ணா மேல ஒரு நம்பிக்கை இல்லாம முன்னொரு டைம் வளர்த்து போயிடுச்சு. அதனால சரி ஒழுங்கா பூக்காதா என்னன்னு சொல்லிட்டு வாங்காம இருந்தேன். பட்டு நான் வாங்கி வச்சேன். இப்போ வாங்குனேன். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இனி இதில டியூபர் கிடைச்சு, இந்த வின்டர்ல உங்களுக்கு கிடைச்சதுன்னா, கண்டிப்பா வாங்கி வைங்க. அ ஏன்னா நல்லா வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டா இருக்கு. இது எமோர்ஜியா சாரி அமோர்ஜியா. நான் ப்ரொனவுன்ஸ் கரெக்ட்டா பண்ணல. அமோர்ஜியாவும் பார்த்தீங்கன்னா, ரெட் வெரைட்டி ரொம்ப நல்லாருக்கு. இதுவே பூத்து வந்தது. கொஞ்சம் விரிச்சு விடணும் அவ்வளோதான். இதுலயும் மொட்டு இருந்தது. நான் வந்து அப்பப்போ அமோர்ஜியா நான் பார்க்காம விட்டுட்டேன். அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு புழு பார்த்தீங்கன்னா, அந்த லோட்டஸ் அந்த மொட்ட வந்து கடிச்சு, தொல போட்டு உள்ள போயிருக்கு பாருங்க. இந்த மொட்டு இவ்வளோதான். இதுக்கப்புறம் கருகி தான் போகும். இந்த செடியில இத நம்ம விடக்கூடாது. இத எப்படியே கட் பண்ணி தூக்கி தூர போட்டுறலாம். ஏன்னா, புழு வந்து அப்படியே கடிச்சிட்டு உள்ள போயிடுச்சு. இனி அது விரிஞ்சு வராது. கருகி போயிடும். அதனால அத கட் பண்ணி போட்டுறலாம். அடுத்து நம்ம பார்க்குறது பிங்க் மிஸ்ட்டு. பிங்க் மிஸ்ட் பாருங்க. இந்த ஆ பெட்டல்ஸ் பாருங்க. எவ்வளோ பெரிய பெரிய பெட்டல்ஸா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா பெட்டல்ஸ் ரொம்ப பெருசா இருக்கிறதும் ஒரு அழகு தான். நாட்டு தாமரை மாதிரி நெறைய பேர் நாட்டு தாமரை மாதிரி எனக்கு வேணும்னு கூட கேட்குறாங்க. ஏன்னா பெட்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. பெட்டல்ஸ் கவுண்ட் கம்மியா இருக்கிற மாதிரியும் கேட்குறாங்க. நெறைய பேர் நெறைய வித்தியாசமா கேட்குறாங்க. ஒரு சிலர் நல்ல பெரிய பூவா வேணும்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெட்டல்ஸ் வந்து நாட்டு தாமரை மாதிரி நமக்கு இருக்கணும் பார்க்கறதுக்கு அப்படின்றது, இது ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து இது தம்மு. தம்மு பாருங்க நெறைய பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். அ அதாவது எல்லாருமே லோட்டஸ்ல வந்து எனக்கு பெட்டல்ஸ் அதிகமா இருக்கணுன்ற மாதிரி கேட்குறாங்கன்றது இல்ல. ஏன்னா பெட்டல்ஸ் கம்மியா இருந்தா கூட ஓகே. எனக்கு கம்மியா இருக்கணுன்ற மாதிரி ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி விரும்புறாங்க. அதனால தான் ஒரே கலர் பார்க்கறதுக்கு சிமிலரா இருந்தாலும் பெட்டல்ஸ் கவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லைங்களா? அதனால நெறைய லோட்டஸ் வந்து சேல் ஆயிடுது. அப்பப்போ நமக்கு சேல் ஆயிடுது. இது பாருங்க. இது வந்து பிங்க் மிஸ்ட் தான். இதுவும் பிங்க் மிஸ்ட்டோட டியூபர் தான். அப்படியே வெளியே போயிருக்கு. சாரி பிங்க் மிஸ்ட் இல்ல கிவி. கிவியோட டியூபர் அப்படி வெளிய ரன்னர் போயிட்டு குதிச்சு வந்த மாதிரி இருக்கு. பாருங்க இந்த பூவ புழு கடிச்சிருக்கு இல்லைங்களா? பார்த்தீங்களா? ஒரு சைடுல ஓட்டை தெரியுதுங்களா பெட்டல்ல? பாருங்க இந்த இடத்துல கடிச்சிட்டு உள்ள வந்திருக்கு. அந்த பூ வந்து கரெக்ட்டா மலராது. இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ஹெல்தியா இல்லாம ஒரு மோசமான நிலைமையில இருக்கும். அடுத்து இதுவும் அருணிமா தான். அருணிமா பாருங்க சூப்பரா இருக்குல்ல? நல்லா விரிச்சு விட்டு விட்டோம்னா நல்லாயிருக்கு. பட் இது 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 இப்படி வந்தாலும் அதுவா விரிஞ்சு வர்றதில்ல. நாம தான் விரிச்சு விடன மாதிரி இருக்கு. பட் பூஜைக்கெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ப அதுவா விரியாம விரிச்சு விட்டு நம்ம எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஒயிட் மிராக்கிள் நான் முன்ன வந்து எனக்கு ஒரு பூ கூட விடல அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோல. ஆனா இப்போ ஒரு மொட்டு வந்திருக்கு. அந்த மொட்டே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கு. குண்டா இருக்கு. நல்லா ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்தது. பட் இது ஸ்டெம் பார்த்தீங்களா? எவ்வளோ சாஃப்ட்டா வளையுதுன்னு. இந்த மாதிரி வளைஞ்சா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் நல்ல ஹைட்டாவும் வரும் போல. வளைஞ்சதுன்னா ரொம்ப எலசா இருக்கு. அந்த ஸ்டெம் வந்து ரொம்ப எலசா இருக்குன்னு, இங்க 2 ஸ்டாண்டிங் லீஃப் வர்றதுக்கு ரெடியா இருக்கு. இதுல எது மொட்டு வரும்னு தெரியல. பட் நமக்கு ஒரு பூ கிடைச்சதே ஒயிட் மிராக்கிள்ல சந்தோஷம் தான். ஏன்னா அந்த பூ எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியல. ஆம். இது பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஸ்வானா. ஒயிட் ஸ்வானா நேத்து எனக்கு இது பிங்க் மிஸ்ட்டுன்னு நான் சொன்னேன். பட் இது ஒயிட் ஸ்வானா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒயிட் ஸ்வானா நமக்கு இங்க இருந்தது. அ பிங்க் அதுக்கு அடுத்து கிவிக்கு அடுத்து தான் பிங்க் மிஸ்ட்டு. நான் பிங்க் மிஸ்ட்டுன்னு நெனச்சுட்டு சொல்லிட்டுருந்தேன். பாருங்க சூப்பரா பூத்திருக்கு. எல்லாமே நல்லா ஹெல்தியா ரொம்ப சூப்பரா வளர்ந்துருக்கு. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.